அழறாங்களாம், கண்ணீர் வடிக்கிறாங்களாம். தமிழகத்தில் வந்து நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்களாம். इसके बावजूद भी कुछ लोगों को बिना कारण रोते रहने की आदत है, वो रोते रहते हैं. நீ எதை பற்றி தான் கவலைப்பட்டிருக்க? தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுறதுக்கு நீ ஒரு சிறந்த நடிகர். சபாஷ், நீங்க கூட்டணி தான் சேரணும். சேர்ந்தாத்தான் தமிழக மக்கள் உங்களை தண்ணி குடிக்க வைப்பாங்க. பாரத பிரதமர் இலங்கை சுற்றுப்பயணம்லாம் முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கார் ராமேஸ்வரத்துக்கு. ராமேஸ்வரத்துக்கு அவர் வர்றது 3வது முறை. முதல் முறையாக ஜனாதிபதி அப்துல் கலாமுடைய நினைவு மண்டபத்தை வந்து 2017 ஜனவரி 27 திறந்து வச்சார். 2வது அயோத்தியில் ராமர் பாலம் கட்டுறதுக்காக இங்கிருந்து 2024 20 ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போனார். ராமேஸ்வரத்திலிருந்து 3வது முறையாக நேற்று ராமேஸ்வரத்தில் வந்து தமிழக மக்களுக்கு சூப்பர் அல்வா கொடுத்துட்டு போனார். திருநெல்வேலியிலிருந்து அல்வா கொடுப்பாங்க, ஆனால் அவருக்கு ராமேஸ்வரத்துக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அல்வா கொடுத்துட்டு போறார். என்ன அல்வா கொடுக்குறாருன்னு கேட்டாக்கா அழறாங்களாம், கண்ணீர் வடிக்கிறாங்களாம். தமிழகத்தில் வந்து நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்களாம். அழட்டும், அழுது கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. तमिलनाडु का इंफ्रास्ट्रक्चर भारत सरकार की प्रायोरिटी है. बीते 1 दशक में तमिलनाडु का रेलवे बजट 7 टाइम्स से ज्यादा इंक्रीज किया गया है. நண்பர்களே, தமிழ்நாட்டின் கட்டமைப்பு தான் பாரத அரசின் முதன்மை. கடந்த 10 ஆண்டிலே தமிழ்நாட்டின் ரயில் துறை பட்ஜெட்டிலே 7 மடங்கிற்கும் அதிகமான அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. इसके बावजूद भी कुछ लोगों को बिना कारण रोते रहने की आदत है, वो रोते रहते हैं. இவற்றையெல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் அழ மட்டுமே முடியும். 10 வருஷத்து 3 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துட்டார். எவ்வளோ பெரிய அண்டப்புழு ஆகாயப்புழுவை தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு பாரத பிரதமர். கடந்த 2 ஆண்டு காலமாக நடந்த பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து பைசா கொடுக்கல. அரசாங்கத்தில் 1000 கோடி கேட்குது. இவ்வளோதான் பணம் கொடுக்குறாங்க. நீ 1 ரூபா கூட கொடுக்காம 10 ஆண்டுகளில் 3 மடங்கு கொடுத்துட்டாராம். அழுது கொண்டே இருக்கட்டும், அழட்டும், அதை பற்றி அவருக்கு கவலை இல்லையா? நீ எதை பற்றி தான் கவலைப்பட்டிருக்க? தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படுறதுக்கு நீ ஒரு சிறந்த நடிகர். தமிழ்நாட்டுக்கு வந்து மாற்றிட்டார். தமிழனுடைய பாரம்பரிய வேட்டி சேலையை சூப்பராக நடிக்கிறார். அதுக்கெல்லாம் தமிழக மக்கள் வந்து சேர்க்க மாட்டாங்க. தமிழக மக்கள் உன்னை தண்ணி குடிக்க வைக்க போகிறாங்க பாரு. தமிழக முதல்வர் வந்து தமிழ்நாட்டை பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம்னு வந்துடுச்சு. இன்னும் உலக அளவில் முதலிடமாக இருக்கும். நீ பணம் மத்திய அரசாங்க நிதியெல்லாம் கொடுத்துருந்தா கொடுக்கல. எப்படியாவது இந்த பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போகுது, இது எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அரசியல் சித்து விளையாட்டில் இறங்குற. நேரடியாக ஸ்டாலின் கிட்ட முட்ட முடியாமல் அரசியல் சித்து விளையாட்டில் இறங்குற. அவர் உங்கள்கிட்ட நேரடியாக முட்டாமல் சட்ட போராட்டத்து வழியாக முட்டுறேன்னு தயாராகிட்டாங்க. எங்களுக்கு சேர வேண்டிய நிதியெல்லாம் சட்ட போராட்ட வழியில் வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு. என்னங்க இது? எடப்பாடியை தூது விடுறாரு. எடப்பாடி அண்ணாமலையை மாற்றினாத்தான் அவங்ககிட்ட பேச்சுன்றாரு. இல்லைன்னா எடப்பாடியை தூக்கி ரிமாண்ட் பண்ணுவேன்றாரு அமலாக்கத்துறையில். வரிசையாக எல்லா 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க.
ஆக மொத்தத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி. சபாஷ், நீங்கள் கூட்டணி தான் சேரணும். சேர்ந்தாத்தான் தமிழக மக்கள் உங்களை தண்ணி குடிக்க வைப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அழட்டும், அழுது கொண்டே இருக்கட்டும். அழற கண்ணீரை உன்னை குடிக்க வச்சிருவான் தமிழ்நாட்டு மக்கள். அது தெரியாமல் அழட்டும், அழுது கொண்டே இருக்கட்டும்ன்றாங்க. மு.க.ஸ்டாலின் பொருளாதாரத்தை தமிழ்நாட்டில் முதலிட எடுத்துன்னு வந்துட்டார். நீ பணம் கொடுத்தாலும் கொடுக்கறதுனால கவலை இல்லை, இன்னும் மென்மேல வளர்ச்சி அடைய போகுது. 2026 திமுக ஆட்சி அமைவது உறுதி. அதில் ஆட்சி வர்றதுக்கு காரணமே மோடி தான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்த்து ஒரு வலுவான கூட்டணியை சேர்த்து எலெக்ஷனை சந்திக்கணும்னு நீங்கள் உருவாக்குனீங்க பார்த்தீங்களா? உங்கள் கூட்டணி தான் திமுக ஜெயிக்கிறதுக்கு பலம். பொறுத்து இருந்து பாருங்கள் அரசியல் சித்தி விளையாட்டுகளை. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பார்த்துங்க, தமிழக மக்கள் உங்களை தண்ணி குடிக்க வைக்கிறது உறுதி.